பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்பத்துக்குள்ளாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளிலே முக்கியமான ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான ஜெப குறிப்புகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய ஜெப குறிப்பு கர்த்தருடைய திட்டங்கள். நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிற ஒருவருக்கும் கர்த்தருடைய திட்டங்கள் முக்கியமானதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:6 சொல்லப்படுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னைக்கு நமக்கு தெரியப்பட்டாரோ, நம்மளுக்கு எப்போ தெரிந்ததோ அன்றிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுத்து விட்டு, ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய இடங்களில நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னாக்கா, அஹ் நம்ம நம்ம யோசிக்கிறது நிறைவேறணும்னு நம்ம நினைப்போம். கர்த்தருடைய சித்தமா அதை மாத்திக்கொள்வோம். அதுதான் தப்பு. அத கர்த்தருடைய சித்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. கர்த்தருடைய சித்தம்னாக்கா முதலாவது வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் சமாதானம் வரும். கர்த்தருடைய சித்தம்னாக்கா கர்த்தர் அதை வழி நடத்துவார், சந்தோஷமாக வழி நடத்துவார், எந்த குறையும் இல்லாம வழி நடத்துவார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். சோ அவருடைய திட்டங்கள் நமக்கு தெரியலனாக்கா எல்லாமே கண்ணா பின்னா ஆயிடும். ரொம்ப மோசமான சூழ்நிலையில அது போக வேண்டிய நிலைமை வந்துடும். சோ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை இந்த வேதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்துல இந்த கொடுத்திருக்கிற இந்த பகுதிகளை ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நான் எப்படி அதை பின்பற்றுறேன், என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி வேணும், சில நேரங்களில கர்த்தருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல இடங்களுக்கு போவோம். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம். மனசு குழப்பமா இருக்கும். உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அல்லது உங்களுக்காக ஆண்டவர் யாராவது தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த ஊழியக்காரருக்கு மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா உண்மையாகவே நிறைய பேர் என்ன பண்றோம்னாக்கா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா இடங்களையும் ஓடுவோம். இங்க ஓடுவோம், அங்க ஓடுவோம், அங்க ஓடுவோம். பல இடங்களுக்கு ஓடி, அங்க எனக்கு வெளிப்படுத்துவாரா கர்த்தரு? நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கிறோமோ, அத கர்த்தர் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது தவறான காரியம். நம்போ ஆண்டவருடைய சித்தம் இருக்குதுனாக்கா, அந்த ஆசைகளையும், அந்த திட்டங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கொடுத்து, அதன் பிரகாரம் நம்மள வழி நடத்துவார். அதுக்கு வேண்டிய ஆட்கள், அதுக்கு வேண்டிய பொருட்கள், அதுக்கு வேண்டிய வழிகள் எல்லாத்தையும் திறந்து கொடுப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நிறைய தவறுகள் தெரியும். இந்த ஜோசியம் உட்காந்து பார்ப்பாங்கல்ல, நிறைய ரோட்ல நம்ம பார்த்திருக்கிறோம்ல, கிளி ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிளி ஜோசியர் போயிட்டு நல்ல கார்ல இருந்து இறங்கி அவங்க கிட்ட போயிட்டு கையை காட்டிட்டு இருப்பாங்க. நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. நான் ரொம்ப யோசிப்பேன், இப்படி கார்ல இருந்து இறங்கி படிச்சவங்களா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து ஜோசியம் கேட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்களால என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிப்பேன். அவங்க ஏதோ ஒரு கார்டை தூக்கி அந்த கிளி கொண்டு வரும், அந்த கிளி சொல்லும், அந்த கிளி அந்த கார்டுல எழுதிக்கிறத கொடுத்தவங்கன்னா, ஓ இதுதான், அவங்க அப்படியே பயந்துருவாங்க. என்னென்னமோ நினைப்பாங்க. ஜோசியம் கேட்கறது. இதே மாதிரி கிறிஸ்தவ ஜோசியக்காரர்களையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சோ நிறைய பேர் ஓடுறது இதுக்காக. பல பேர்ட்ட ஓடுறது. ஐயா இத சொல்லுங்க. ஐயா இது இது பிரகாரம் என்ன ஐயா? இது என்ன ஐயா? இதுக்கு சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அங்க பணம் குடுத்து ஜோசியம் பார்க்கறாங்கனாக்கா, நீங்க காணிக்கை குடுத்து ஜோசியம் பார்ப்பீங்க. வித்தியாசமே கிடையாது. சோ ஆண்டவர் எப்படியாவது உங்க மனசுல இருக்கிறத அந்த ஊழியக்காரருடைய வாயில போட்டு வர வைப்பீங்க. இப்படிதான், அப்படிதான்னு. அவரு ஒரு வேளை மாத்தி சொன்னாருன்னா, உங்களால ஏத்துக்க முடியுமா? அவரு ஒரு வேளை இது இல்லம்மா, இது ஆண்டவருடைய சித்தம் இல்லன்னு சொன்னேன்னா, உடனே வேற ஊழியக்காரர மாத்திக்க வேண்டியது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இந்த பல்ஸ் செக் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊழியக்கார்ட்ட போவாங்க. அவரு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி ஜெபம் பண்ணிட்டாருனாக்கா, அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இன்னொரு ஊழியக்கார்ட்ட போவாங்க. இன்னொரு ஊழியக்கார்ட்ட போயிட்டு, அவர் தலை மேல அவர்கிட்ட போய் தலைய விடுறது. என்ன, அவர்கிட்ட போய் தலைய காட்டி, அவர் தலை மேல கை வச்சு, அந்த ஊழியக்கார் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை இவரே சொல்றாரா? அப்போதான் கர்த்தருடைய சித்தம். இல்லன்னா கர்த்தருடைய சித்தம் இல்ல. இவங்க அத தீர்மானம் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதனால எப்படி இது ஆண்டவருக்கு இது சித்தம் என்று சொல்ல முடியும்? இந்த மாதிரி நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கிறாங்க நெறைய பேரு. நெறைய பேர் எங்கெங்கேயோ ஓடுவாங்க. எங்கெங்கேயோ ஓடுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பல இடங்களுக்கு ஓடுவாங்க. ஸ்தலங்களுக்கு ஓடுவாங்க. இந்த தெய்வீக ஸ்தலங்களுக்கு ஓடுவாங்க. டெம்பிள்க்கு ஓடுவாங்க. அ ஓடி போயிட்டு நான் இத பொருத்தனை பண்ணிக்கிறேன், அத பொருத்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு முடிய குடுத்துட்டு வருவாங்க. அவங்களுடைய கால்ல செருப்பு போடாம நடந்துட்டு போவாங்க. அப்படிலாம் ஆண்டவர் நம்மள கேட்கவே இல்ல.
அவர் என்ன ஒண்ணே ஒண்ணு கேட்கிறாருன்னா, "உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்." ரொம்ப ஒரு அழகான வசனம் இருக்குது. எரேமியா 29வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, "நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நான் உங்கள் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவைகளே." நம்ம மேல நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அது தீமைக்கு கொடுக்கவே மாட்டார். நன்மைக்கு தான் செய்வார் அத. அவர் நன்மை செய்கிற தேவன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதே எரேமியால பார்த்தீங்கன்னாக்கா, எரேமியா 30 அ எரேமியால 32 19வது வசனத்துல, யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். நம்முடைய யோசனைகளை விட அவருடைய யோசனைகள், அவர் பெரியவராய் இருக்கிறார், செயலிலே வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்யும்போது அதை தடுக்கவே முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் ஆண்டவருடைய சித்தத்தை. உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் இதுதான் நிறைவேறணும்னாக்கா, எஸ், அதுதான் நிறைவேறி தீரும். ஆண்டவர் அப்படித்தான். ஏன்னா அவர் செயலிலே வல்லவராய் இருக்கிறார். அதே அதே வசனத்துல 32வது அதிகாரம் 19வது வசனத்துல, உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளையும் மேலும் இருக்கிறது. எல்லா வழிகள் மேல இருக்குது. நம்ம எங்க போறோமோ என்ன வரோமோ அவர் பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாலே போதும், குழப்பமே இருக்காது. ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். உங்க மைண்ட போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. வீட்ல கூப்பிட்டு வீட்ல கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, இத சொல்லுவாங்க, அத சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போவாங்க. அங்க தகடு இருக்குது, அங்க எலுமிச்சம்பழம் இருக்குது, அவங்க இத வச்சுட்டாங்க, அத வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரு எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிற தேவனா இருக்கிறார். உண்மையாகவே ஒருவேள ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில ஒழுங்கா ஆண்டவரை தேடினாலே போதும். டெய்லி ஜெபம் பண்ணி, டெய்லி பைபிள வாசித்து, ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டாலே, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நிறைய பேருக்கு இது தெரியாம ஒரு பதட்டம். அதாவது, ஐயோ நான் குற்றவாளியா இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு நம்மளுக்கு நன்மை செய்கிற தேவனா தான் இருக்கிறார். எரேமியா 32வது அதிகாரம் 19வது 39வது வசனத்துல, பின்னாடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி அவர் செய்வாராம். நன்மை உண்டாகும்படி செய்வார். நம்மளுடைய பின்னாடியாருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி செய்வார். அவர் குறை வைக்கிற தேவனே கிடையாது. நான் ஆண்டவருடைய சித்தத்தை சில நேரத்துல ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்குள்ள பெண் எடுப்போம். ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்குள்ள மாப்பிள்ளை எடுப்போம். நம்ம சொல்லிப்போம், ஐயோ நல்ல பையனா இருக்கிறான், நல்ல வேலையை தான் நம்ம பார்ப்போம். ரட்சிப்பை பார்த்தோமா? சம்பளத்தை தான் பார்ப்போம், சொத்தை பார்ப்போம். ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு இருக்குதா? எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. பாவத்தை அறிக்கையிட்டு திருப்பி அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எந்த இடத்துல எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம்? அவர் செயலிலே வல்லவரா இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வழியை கொடுக்கும் போது அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அவங்க அந்த நெருப்புல போட்டா கூட, நாங்கள் ஆராதிக்கிற தேவதைகளை கைவிட்டா கூட நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம். அப்படி நின்னாங்க. வைராக்கியமா நின்னாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் ஆண்டவர்ட்ட காட்டலாம். ஆண்டவரே, நிறைய இடங்களில எங்க குடும்பத்துல உங்களுடைய சித்தம் இல்லாம நடக்குது. ஏன்? எதுக்கு? சரியான எல்லாமே நல்லா போற மாதிரி இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னாக்கா, ஆஹ் அப்படியே அப்படியே எல்லாத்தையும் பார்த்து நல்லதா பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஆண்டோடைய சித்தமா நினைச்சுக்கிறது, அதை ஆண்டோடைய சித்தமா மாத்திக்கிறது. அப்படி கிடையாது. ஆண்டோடைய சித்தம்னா கம்ப்ளீட்டா ஒரு சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். கம்ப்ளீட்டா வீட்டுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் அதை வழி நடத்துவார். காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் பிளான். ஆண்டோடைய வழிகள் என்னைக்குமே ரொம்ப அழகா வழி நடத்தி கொண்டு போவார். எல்லாத்தையும் போட்டு, ஆண்டவரை ஏன் இது, எதுக்கு இது, ஏன் இப்படி நடந்தது, என்ன ஆண்டவரை என்ன செய்யுது போட்டு குழப்பிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஆண்டோடைய திட்டத்துல நம்ம வெயிட் பண்ணணும்னாக்கா, ஆண்டுடைய திட்டங்கள் எப்படின்னாக்கா, ஆண்டருடைய பொறுமை வேணும். அதுல நிறைய பொறுமை தேவை. ஆண்டவர் ஒண்ணு செய்ய போறாருனாக்கா, நிறைய கஷ்டத்துக்குள்ள நம்மள சோதனைக்குள்ள கொண்டு போவாரு. அந்த சோதனை ஜெயிக்கக்கூடிய பலத்தையும் தருவாரு.
பொறுமையும் தருவார். ஆண்டவர்ட்ட பொறுமையை கேளுங்க. ஆண்டவரே, உங்க உங்க ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பொறுமையை தாங்க இயேசப்பான்னு சொல்லி கேளுங்க. நிறையவுடைய குடும்பங்களில இப்படிதான் நடக்கிறது. தாறுமாறான காரியங்கள். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஐயையோ! ஏன் இப்படி நடந்துச்சு? எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு யோசிப்போம். ஒரு 5 வருஷம் கழிச்சு யோசிப்போம். எதனால இப்படி நடந்தது? கர்த்தருடைய சித்தம் இல்லையா? பிரியமானவர்களே, தயவு செய்து யோசியுங்கள். கர்த்தருடைய சித்தங்கள் முக்கியமானவைகளா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. கர்த்தருடைய காட்ஸ் பிளான், ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். யாரும் இத மறுக்காதீங்க. எடுத்து செய்யுங்க. ஆண்டவர் ஆண்டவர் வந்து தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதா என்று நீங்க யோசித்து பார்த்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்க ஒரு பிளேஸ் கொடுத்து இதை யோசிங்க. இங்க அங்க ஓடிட்டு இருக்காதீங்க. இந்த சர்ச் வேண்டாம், அந்த சர்ச் வேண்டாம், அந்த பாஸ்டர் கிட்ட போலாம், இந்த பாஸ்டர் கிட்ட போலாம். ஆண்டவர்ட்ட கேளுங்க. உங்க பாஸ்டர் கிட்ட போய் கேளுங்க. இது கர்த்தருடைய சித்தமா, திட்டமா? ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் காட்ட வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அப்பா, ஆண்டவரே, கர்த்தருடைய திட்டங்கள் தெரியாமல் ஆண்டவரே தாறுமாறான போன காரியங்கள் நிறைய உண்டு. ஆண்டவரே, முக்கியமாக இயேசு சுவாமி, ஆண்டவரே, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாத நிலைமைகள் உண்டு. வீட்டுக்குள்ள சந்தோஷம் கிடையாது, ஒருமனப்பாட்டு கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய சித்தம் இல்லை என்பதை நீங்க திட்டவட்டமா காட்டி கொடுக்கிறீர் ஐயா. அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் வாசித்த ஆண்டவரே வசனத்தின் பிரகாரம் இயேசு சுவாமி எரேமியா 29:11 அதிகாரத்துல நீர் தீமைக்கல்ல சமாதானத்துக்கே செய்கிற தேவனா இருக்கிறீர் ஐயா. யார் யாருடைய வீடுகளெல்லாம் உங்களுடைய சித்தங்கள் தெரியணுமோ, யார் யாருடைய வீடுகள் வாழ்க்கையில உங்களுடைய திட்டங்களும் சித்தங்களும் தெரியணுமோ, கர்த்தர் ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க உற்சாகப்படுத்துங்க. எங்கேயும் ஆண்டவரே ஓடி ஓடி ஆண்டவரே பலரை போய் மீட் பண்ணி ஜோசியம் பார்க்காதபடி ஆண்டவரே கர்த்தர் அவங்கள ஆண்டவரே நீர் அவளோடு கூட ஆவியானவர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீ நன்மை செய்கிற தேவன் என்பதை மறந்து விடாதபடி எல்லா வழிகளிலும் உம்மை நினைத்துக் கொள்ள ஒருத்தருக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தம் மட்டுமே நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய திட்டங்கள் மட்டுமே நடக்கட்டும் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு செய்வீரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நன்றி செலுத்துகிறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் முழங்கால் யுத்த ஜெபம் நடைபெறும். சாயங்காலம் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு யூடியூப்ல உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க கொடுங்கள். அந்த ஜெப குறிப்புக்காக அந்த 6 நாட்களும் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். தயவு செய்து எல்லாருமே 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் சாயங்காலம் ஒவ்வொரு நாளுமே கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you so much.